பாப்பாக்கு ஸ்கூல் இருந்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவளுக்கு எப்படினாலும் நான் சாப்பாடு ஊட்டிடுவேன். இப்போ பாப்பா ஸ்கூல் லீவ்ல இருக்கிறதுனால சாயந்தரம் ஆனா ஏதாவது பசி வந்துருது. சாப்பாடுலாம் ஊட்டினா சாப்பிட மாட்டேன்றா. சரின்ட்டு நான் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சிருந்தேன். எண்ணெய் நெய் எல்லாம் சேர்க்காம வேர்க்கடலை உருண்டை. இது செய்ய ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில நம்ம உடச்சி பார்த்தோம்னா வேர்க்கடலை தோல் தனியா வரணும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுல கொட்டிடலாம். கொஞ்ச நேரம் வேர்க்கடலை ஆற விட்டுருங்க. வேர்க்கடலை நல்லா ஆறுனதும் ஒரு கல்லுல மேல தேய்ச்சி விட்டுட்டு தோல் தனியா நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோல் நீக்கி இந்த வேர்க்கடலை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்ல. இப்போ இதோட ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரை கப் வெல்லம் சேர்த்து இதோட 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையில எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால அரைக்க எண்ணெய் வந்து வெளியில விடும். அதுலயே நம்ம அழகா உருண்டை பிடிச்சிடலாம். இப்ப நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலையும் வெல்லத்தையும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதுல நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல. சோ 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். வெறும் 3 பொருளை வச்சு இந்த வேர்க்கடலை உருண்டை செஞ்சலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான விடுகதை: காதை திருவினால் பாட்டு பாடுவாள் அவள் யார்?